ரைட். தீபாவளிக்கு இங்க உள்ள தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்த ஒரு தமிழ் படம் தான் இது. இப்போ இந்த படம் ஆஹால அவைலபிளா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கன்னடத்துல தகருன்ற பேர்ல சிவா நடிச்சு ரிலீஸ் ஆயிருந்த ஒரு படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இதுங்கிறது உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். வழக்கமான ஒரு போலீஸ் ஹீரோக்கும் ரவுடி வில்லனுக்குமான கதை தான் இதுவும். பட் கதையை அவங்க ஓபன் பண்ற விதத்தை கொஞ்சம் வித்தியாசமா காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அது வித்தியாசமா இருக்குதான், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா அங்க எதுவுமே இல்லை. ரொம்ப வழக்கமான ஒரு கதை எடுத்து அதை பிரசென்ட் பண்ண விதம் மூலியமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருக்காங்க படத்தைன்ற மாதிரி நாமளே கூட பல படங்களுக்கு சொல்லியிருக்கோம். காரணம் அதில் அடிஷனலாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்ன்றது இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சப்ஜெக்டாவது அவ்வளோ ஒருத்தியான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். எத்தனை தடவை அடிச்சு துவைச்சாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத மாதிரியான ஒரு சப்ஜெக்டா இருக்கும். இங்க அப்படி அடிஷனலா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. அண்ட் இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்டுமே ஒரு மாஸ் ஹீரோ பண்ணாலே ஒரு ஆவரேஜ்ன்ற மாதிரியான கதை தான் அது. நான் விக்ரம் பிரபு தப்பா எதுவும் சொல்லலை. பட் இன்னைக்கு அவருக்கு இருக்க மார்க்கெட்டு அந்த நிலவரம் எல்லாம் நமக்கு தெரியும். அவர் முயற்சி பண்ணியிருக்காரு தான், பட் அது செட் ஆகலை, சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா கதை அப்படியான ஒரு கதை, அதுலேயும் இவங்க படம் பண்ணியிருக்க விதத்தில் இந்த வில்லன் போர்ஷன்ஸ் வர்ற பல இடங்கள் ஏதோ ஒரு உப்மா படம் பார்க்குற ஃபீலை தான் கொடுக்குது. அந்த நிலைமைக்கு இன்னும் விக்ரம் பிரபு வந்துடல. என்னதான் ஒரு சில சரியில்லாத படங்கள் அவர் கொடுத்துருந்தாலும் கூட இன்னும் அந்த நிலைமைக்கு அவர் போயிடல. ஆனா இப்ப அவர் பண்ணியிருக்க படத்துல வர பல காட்சிகள் ஏதோ ஒரு உப்மா படம் பாக்குற ஃபீல தான் கொடுக்குது. நம்மள குழப்பத்துல ஆத்திரத்துல தான் கதையை ஓபன் பண்ணி சொல்றாங்க. லேட்டரா அவங்களே அதை கிளியரும் பண்ணிடுறாங்க தான். பட் ஸ்டில் அதை தாண்டி தேடி பார்த்தா படத்துல வேற எதுவுமே இல்ல. ஒரு டெபியூட்டட் டேரக்டர் வச்சுதான் அந்த படத்தை பண்ணிருக்காங்க. தன்னோட முதல் படமா ஒரு ரீமேக் தான் இருக்கணும்ன்ற முடிவு அந்த டேரக்டர் எடுத்தது ஒரு சேஃப் பெட் தான். பட் அதுக்கு சரியான எலிமெண்ட்ஸ் அவர் சூஸ் பண்ணிருக்கணும். இங்க அது மெஸ்ஸப்பா தான் எனக்கு தெரியுது. படம் என்னதான் சில உப்மா காட்சிகள் இருந்தா கூட அந்த அளவுக்கு மொக்க படம்ன்ற ரேஞ்சுக்கு நான் போயிடல. ஆனா கண்டிப்பா இதுல எதுவுமே புதுசா எனக்கு படல. அந்த கதை சொல்லப்பட்ட விதத்தை தாண்டி சொன்னது போல இந்த படம் ஆஹால அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த படத்துல உங்களை தச்ச மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோன்னு சந்திக்கிறேன்.